நகை கடன் தள்ளுபடி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க்ல நகை அடமானம் வச்சு கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு செம்ம நியூஸ் வெளியாகி இருக்கு. லோன் வச்சிருக்க எல்லாரும் குஷியாகிற மாதிரி ஒரு சூப்பர் அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்படுற ஒரே விஷயம் இந்த நகை கடன் தள்ளுபடி பற்றி தான். குறிப்பாக கூட்டுறவு பேங்க் அப்புறம் கவர்மெண்ட் பேங்க்ல நகையை அடமானம் வச்சவங்க இதோட எதிர்பார்ப்புல நாளுக்கு நாள் காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2021 ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அப்போ கூட்டுறவு சங்கங்கள்ல சாமானிய மக்களோட நகை கடனை தள்ளுபடி பண்ணாங்க. ஒரு குடும்பத்துக்கு 5 சவரன் அல்லது அதுக்கும் கம்மியா இருந்த கடனை முழுசா தள்ளுபடி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் கடனை அப்போ கவர்மெண்ட் ஏத்துக்குச்சு. பொதுவா இந்த மாதிரி லோன் தள்ளுபடி அறிவிப்பு வரும்போது கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் சில தகுதி ரூல்ஸை போடுவாங்க. பழையபடி பார்த்தா 5 சவரன் இல்ல அதுக்கும் கம்மியா தங்கம் வச்சு கடன் வாங்கினவங்களோட அக்கௌண்ட்டை மட்டும்தான் தள்ளுபடிக்கு எடுத்துப்பாங்க. முதல்ல ஒரு தனிநபர் இல்லைன்னா ஒரு குடும்பம் மொத்தம் எவ்வளவு லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கணக்கு போடுவாங்க. அறிவிப்பு வந்ததும் அதிகாரிகள் ஒவ்வொரு பேங்க்லேயும் இருக்கிற லோன் அக்கௌண்ட்டை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸுக்கு கரெக்டாக செட் ஆகிற தகுதியானவங்க லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்களோட அசல் அப்புறம் வட்டி காசை முழுசாக ரத்து பண்ணிடுவாங்க. அந்த காசை கவர்மெண்டே பேங்குக்கு செட்டில் பண்ணிடும். கடன் வாங்கினவங்க எந்த காசும் கட்டாமல் தங்களோட நகையை ஜாலியாக மீட்டுக்கலாம். சமீபத்தில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட்டுறவு பேங்க் மூலமாக பயிர்க்கடன் வாங்கின விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி தரதா அறிவிச்சாங்க. இந்த நிலையில இப்போ பேங்குகளுக்கு சில முக்கியமான சீக்ரெட் உத்தரவுகள் போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதன்படி கூட்டுறவு பேங்க் மற்றும் சில பொதுத்துறை பேங்க்ல நகை கடன் வாங்கினவங்களோட விவரங்களை உடனே கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். தகுதியானவங்க லிஸ்ட்டை ரெடி பண்ணவும் ஆர்டர் போயிருக்கு. கடன் வாங்கினவங்களோட டீட்டெயில்ஸ், லோன் அமௌண்ட், அடமானம் வச்ச தங்கத்தோட அளவு எல்லாத்தையும் இப்போ அதிகாரிகள் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். கூட்டுறவு பேங்க்ல வாங்கின நகை கடன்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முன்னுரிமை தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில பொதுத்துறை பேங்க் லோனையும் லிஸ்ட்ல சேர்க்க பரிசீலனை நடக்குதாம். பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், கம்மியா தங்கம் வச்சு லோன் வாங்குறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா 5 சவரன் வரைக்கும் இருக்க லோன் தள்ளுபடியாக சான்ஸ் இருக்கு. பேங்க் வட்டாரத்தில் இருந்து வர தகவல் படி தகுதியானவங்க லிஸ்ட்டை ரெடி பண்ற வேலை இப்போ சைலண்டா நடந்துட்டு இருக்காம். போன தடவை மாதிரியே தகுதியோட அடிப்படையில் அஃபிஷியல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நகை கடன் வாங்கினவங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் லோன் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக கைவசம் வச்சுக்கோங்க. இந்த நகை கடன் தள்ளுபடி பற்றின அதிரடி அறிவிப்பு வர தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் அப்படின்னு பெரிய லெவலில் பேசிக்கிறாங்க. இதனால லோன் வச்சிருக்க மக்கள் மத்தியில் செம குஷி கிளம்பியிருக்கு. சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் விஷயங்களில் ஒன்றாக நகை கடன் தள்ளுபடி உள்ளது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அரசு வங்கிகளில் நகையை
அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் மத்தியில் இந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் கொண்டுவரப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களில் சாமானிய மக்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான எடை கொண்ட நிலுவையில் இருந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் கடனை அரசு தள்ளுபடி செய்தது. பொதுவாக நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை அரசு வெளியிடும் போது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளை நிர்ணயிக்கும். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் 5 சவரன் அல்லது அதற்கும் குறைவான எடை கொண்ட தங்க நகைக்கடன்களை அடகு வைத்து கடன் பெற்றவர்களின் கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. முதலில் இதற்காக தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவு கணக்கிடப்படும். தள்ளுபடி அறிவிப்பு வெளியான பின்பு அதிகாரிகளால் ஒவ்வொரு வங்கியிலும் உள்ள கடன் கணக்குகள் ஆய்வு செய்யப்படும். இதைத் தொடர்ந்து நிபந்தனைக்குட்பட்ட தகுதியான பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களின் கடன் அசல் மற்றும் வட்டி தொகை முழுமையாக ரத்து செய்யப்படும். இதற்கான தொகையை அரசே வங்கிக்கு செலுத்திவிடும். எனவே கடனாளிகள் தங்கள் நகைகளை எவ்வித கட்டணமும் இன்றி திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 வரை கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அறிவித்தது. இந்த நிலையில் தற்போது வங்கிகளுக்கு சில முக்கிய உத்தரவுகள் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளிடம் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கவும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவர்களின் விவரங்கள், கடன் தொகை, அடமானம் வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வெளியான தகவல்களின்படி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் சில பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. வங்கி வட்டாரங்களில் வெளியாகும் தகவல்களின்படி தகுதியான பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களைப் போல தகுதியின் அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நகைக்கடன் பெற்றவர்கள் தங்களது வங்கி கணக்கு மற்றும் கடன் ஆவணங்களை சரியாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வரவிருக்கின்ற தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.